ஸோ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை பீட்டாஸ் அவரோட ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். எல்லாத்தையுமே வந்து பால்கனியில் நிரப்பி வச்சிட்டாப்புல. ஆக்சுவலாக நிறைய எக்கச்சக்கமான பாட்லிங் இருக்குது. மேலோட்டமாக பார்த்தேன் பிளக்கார்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. கோவை பிளக்கார்ட்ஸ் குவாலிட்டியாக இருக்குது. என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். கடைசியாக 2 வருஷம் முன்னாடி பார்க்குறப்ப நிறைய அஃபோர்டபுள் ஃபிஷஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாரு. இந்த OHMல பண்ணிட்டு இருந்தாரு. இம்போர்ட்டடும் கொஞ்சம் எக்ஸாட்டிக்காகவும் பண்ணியிருந்தாரு, அஃபோர்டபுளும் பண்ணிட்டு இருந்தாரு. பட் இப்போ வந்து டைம் மாறிடுச்சு. எக்ஸாட்டிக் ஃபிஷஸ் தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவர்கிட்ட இப்போ ஸ்டாக் மாறி இருக்குங்களா, இல்லை பழைய ஸ்டைல்லேயே வந்து எல்லா விதமான ஃபிஷஸும் வச்சிருக்காங்களா அப்படின்றத வீடியோவில் போய் பார்க்கலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். 2 வருஷம் கழிச்சு திரும்ப பார்க்குறோம்ல? ஆமாம் ஆமாம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்த்து. ஓகே, மலையாள கலந்த அதே தமிழ். ஆமாம், அதில் எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இப்போ 2 வருஷத்துல வந்து பீட்டாவோட தரம்ன்றது நிறைய விதமா மாறிடுச்சு. அதாவது நம்ம ரொம்ப எக்ஸ்பென்சிவா பார்த்த ஃபிஷ்லாம் இப்போ நமக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாவே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கேற்ற மாதிரி வந்து பீட்டாஸ் சேஞ்ச் பண்ணிருக்கணும் இந்நேரத்துக்கு. எந்த மாதிரி மாற்றம் நீங்க பண்ணிருக்கீங்கன்றத பார்ப்போம். இப்போ என்னென்ன வெரைட்டிஸ் உங்ககிட்ட இருக்கு? முன்னாடி எல்லாம் எல்லாருமே வந்து பீட்டாஸ்லேயே வந்து பிளக்கார்ட்ஸோட அதிகமாக ஆஃப் மூணு ஃபுல் மூணு அந்த வெரைட்டி தான். ஆமாம், அதுதான் பண்ணியிருந்தீங்க. இப்போ அதுலேருந்து கொஞ்சம் எல்லாருமே பிளக்கார்ட்ஸுக்கு தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். ஏன்னா மெயின்டெனன்ஸும் அதே மாதிரி லைஃபும் அது கொஞ்சம் ஈஸியாக சர்வைவ் ஆகிடும். ஃபுட்டு இதெல்லாம் மற்றது வந்து அதோட பில்ஸ் இதெல்லாம் ப்ராப்ளமாக இருக்கும். ஆஃப் மூணு வெரைட்டியில் ஃபுல் மூணோட பிளக்கார்ட் வந்து ஈஸியாக சர்வே ஆகுது. ஆமாம். அப்புறம் கேலக்ஸி வெரைட்டியில் என்னன்னா நிறைய கலர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, நிறைய டைப்பு, நிறைய நேம்ஸ், நமக்கே தெரியாத அளவுக்கு நேம்ஸே கண்டுபிடிக்க புதுசா வந்துட்டே இருக்கும். அதனால எல்லாருக்குமே அந்த மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் ஓகே மேல வந்துட்டு தான். அப்போ வந்து ஆஃப் மூன்ஸ் குறைச்சிட்டீங்க? ஆஃப் மூன்ஸ் குறைச்சிட்டீங்க. ஆனா இருக்கு. ஏன்னா ஜாஸ்தியும் ஆன்லைன் இருக்கனால எல்லா விதமான ஆர்டர்ஸுமே வருது. சரிங்க ப்ரோ. இப்போ ஒவ்வொன்றும் என்னென்ன இருக்குன்னு அப்படியே பார்த்துக்கலாம். எல்லாமே பால்கனிக்கு இப்போ கொண்டு வந்துட்டீங்க. பால்கனிக்கு எவ்வளோ பாட்டிலிங்ஸ், அதாவது இந்த பாட்டில்ஸ் இருக்கும்? அரௌண்ட் 500 இருக்கும். கொஞ்சம் இன்னும் திரும்ப உள்ளதான் இருக்கு. உள்ள வச்சிருக்கீங்க? இங்க இடம் இல்ல. செமையா இருக்கு. சரி, ஒவ்வொரு மீனா அப்படியே பார்ப்போமா? ஓகே. இது எல்லாமே எப்படி இந்தியன் பிரீடுங்களா இல்ல இம்போர்ட்டட் இருக்குங்களா? இம்போர்ட்டட் பிரீட்ல நல்ல குவாலிட்டி பிரீட் எடுத்து அதுல பேரண்ட் இம்போர்ட்டட். அப்ப இந்தியன் பிரீட்ஸ் இங்க இருக்குங்களா? இந்தியன் பிரீட்ஸ் தான். ஓகே. எல்லாமே பிளக்கார்ட்ஸ் அங்க இருக்குது. ஆமா. ஃபுல் மூனும் அப்பப்போ இம்போர்ட்டட் வரும்போது சேலுக்காக ஓ, ஃபுல் மூன் பிரீட் பண்றது இல்லைங்களா நீங்க? இல்ல. சோ உங்களுக்கு பேரண்ட் எடுக்கறப்ப அப்ப சேர்த்து இம்போர்ட் ஃபுல் மூனும் ஸ்டாக் எடுக்குது. ஆமா. ஓகே. இப்போ இதெல்லாம் எப்படி, இந்த பீஸ் எல்லாம் வந்து உங்க பிரீடுங்களா? இல்ல எல்லாமே இதுதான். ஃப்ரெண்ட் சர்க்கிள் நம்ம ப்ரீடிங்க்கு நல்ல பேரா எடுத்து கொடுத்து அவங்க ப்ரீட் பண்ணிட்டு அவங்க திரும்ப எடுத்துரும். எல்லாம் காத்துக்கு எல்லாமே பறந்து போயிடும் போல இருக்கு. பயங்கர காத்தா இருக்கு. எப்படி அடிக்குது காத்து? குவாலிட்டியான கேலக்ஸி பிரைசிங் ஆரம்ப விலைனா ஆவரேஜா? பிரைசிங் 250ல இருந்து 400 வரைக்கும் தான். நல்ல குவாலிட்டினா 400 அந்த ரேஞ்சில் வரும். உதாரணத்துக்கு ஒரு 400 rupees இருக்கக்கூடிய மீன் எடுத்து காட்டுங்களா? இந்த ஷோ பீஸ்ல இருக்கும் இதெல்லாம். பேர் கிளாஸ் டேங்க்ல பேர் ரேட் சொல்றேன். பேர் 400 தான். ஆமா. இப்போ 2 வருஷம் முன்னாடி இதோட ரேட்ல என்ன இருந்திருக்கும்? 2 வருஷம் முன்னாடி மார்க்கெட் ரொம்ப ஹையா இருந்தது. 800,000 ரேஞ்சில் இருந்தது. இப்போ மார்க்கெட்ல ஃபிஷஸ் நிறைய வந்ததுனாலயா இல்ல லாக்டவுனோட நல்ல குவாலிட்டி இப்ப ரேட்டிங் பிரைசிங்கே மாறிடுச்சு. இப்போ கம்மி. இதுல இந்த கிளாஸ் டேங்க்லாம் இருக்குங்களா மீன்? இதுல எதுனா உங்களுக்கு பர்சனலா ஃபேவரட்னு இருக்குங்களா? எனக்கு எப்பயுமே என்னோட ஃபேவரேட் பிளாக் மாம்பா தான். பிளாக் மாம்பா எப்பயுமே என்கிட்ட ஸ்டாக்ல இருக்கும். இப்போ இது சாம்ராயில தான் வரும். ஆமா. இப்போ சாம்ராய் மாம்பெல்லாம் ப்ரீடிங் போட்டிருக்கு. ஓகே. இப்போ சாம்ராய் தான் உங்களுக்கு பிடிக்கும். ஓகே. சேல்ஸுக்கு அடுத்த வரும். கேலக்ஸியும் பிடிக்கும். பிளாக் எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. ஓகே. இதெல்லாம் 400 தான். 400, 300 to 400 ரேஞ்ச் மாறும். ஆமா. குவாலிட்டி, சைஸ், கலர்
கலரேஷன் நம்ம அப்போ வீடியோ பேர் ஃபீமேலோட போடும்போது அந்த ஃபீமேலுக்கும் குவாலிட்டி என்னன்னு பார்த்துட்டு ஓகே அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சிங்கிள் கட்டவும் கொடுப்பீங்க தானே? கொடுத்துரும். மேல்ஸும் அவைலபிளாக தான் இருக்கும். ஓகே. இப்போ பிளக்கார்ட்ஸை தாண்டி இன்னும் சீப்பாக வந்து உங்ககிட்ட இருக்குன்னா என்ன பீட்டாஸ் இருக்கு? ஹாஃப் மூன் தான் அது பேர். இப்போ ஆன் பிரீட்னா 200க்குள்ளே தான் இருக்கும். பேர் 200. ரெட்டு ஒயிட்டு அந்த மாதிரி டம்போயஸ் எல்லாம் வந்து 200ல தான் இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி பிளக்கார்ட்ஸ் தான் எப்பயுமே ஸ்டாக்கு. மற்றது வந்து அதிகமாக இதான் இருக்கு. ஆமாம் ஆமாம். ஓகே. இப்போ வேற எதனா பிளக்கார்ட்ஸை தாண்டி இந்த கேலக்ஸிஸை தாண்டி இருக்குங்களா? ஹெச்எம் வெரைட்டிஸ் அவைலபிளாக தான் இருக்கு இப்போ. ஓகே. நீமோ ஹெச்எம்ஸ் இதெல்லாம் இம்போர்ட்டடுங்களோ? இல்லை 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 நம்மளோட உங்கள் பிரிட்டு தான். இதில் எவ்வளோ குவாலிட்டி வந்திருக்கு? ஆமாம் இதெல்லாம் 350 400 தான் பேர். ஓகே அவ்வளோதான் ப்ரைஸு? ஆமாம். இப்போ இந்த ஓஹெச்எம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்லிங் பண்ணி டைலுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சேல் பண்ண முடியும் குவாலிட்டி. ஆமாம் அது ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தான் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது. ஓஹெச்எம்னு நம்ம எடுத்து வச்சு ஓகே ரொம்ப நாளாக அது போட்லிங் பண்ணணும். போட்லிங் பண்ணும்போது நிறைய அடி வாங்கிடும். என்ன சண்டை விட்டீங்க டக்குன்னு எடுத்து? இல்லை சும்மா அந்த இந்த கலர் சின்னது நல்லா இருந்தது ஆரஞ்சு. ஆமாம். இதுல கழிச்சல் இருக்கும்ல இந்த செல்லோஃபைன்ஸ் அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? இவ்வளவு பீட்டாஸ் கலர்ஃபுல்லா இருக்குன்னா அப்ப இதுக்கு சரிசமமா கண்டிப்பா வந்து ஒரு 40-50% வந்துட்டு கலரேஷன் வந்து செல்லோஃபைன் வரும். அது நம்ம ஓகே ஸ்டார்டிங்ல ஒரு 1-2 மந்த்ஸ்ல தெரிஞ்சிடும் எது நல்லா வரும்னு. ஓகே அதை வந்து செப்பரேட் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணும் கலரேஷன் வருமா. ஆமா ஒரு சிலது டர்ன் ஆகும்ல. ஆமா டர்ன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செல்லோஃபைன்ஸ் என்ன பண்ணுவீங்க? கடைக்கு அப்படியே கொடுத்துரும் குறைஞ்ச ரேட்டுக்கு. ஆமா ஆமா இல்ல பசங்க வருவாங்க அதுக்குன்னு ஒரு சில கடைகள் இருக்கு அவங்களுக்கு மொத்தமாக அனுப்பிவிடும். ஓகே ஓகே. மற்றது கலரேஷன் வர்றது மட்டும் எடுத்து வச்சேன். இப்போ தொடர்ந்து பீட்டாஸ் வந்து பிரீட் பண்ணி சேல் பண்றதுனா எனக்கு தெரிஞ்சு நீங்க தான். இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இல்ல எனக்கு ஆக்சுவலா வந்து ஃபிஷ் சேல் ஆகலைனாலும் இது என்னோட பேஷன். எனக்கு இது பார்ட் டைம்னால. இல்ல நான்லாம் ப்ரீடிங் ஸ்டாப் பண்ணி எனக்கு தண்ணி ப்ராப்ளம்னால ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. இப்போ இந்த ஃபைட்டர் ப்ரீட் பண்றப்ப எதனா ஒரு பேட்ச் பாத்தீங்கன்னா எல்லாமே பெண்ட் ஆயிரும் பாத்திருக்கீங்களா? பெண்ட் ஆன ஃபிஷ் பிரீடர் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆத்துல போய் போடுறதா பெஸ்ட். அது திருப்பி சரியில்லை ஆகாதுங்களா? சரியாகிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஓகே ஓகே. அப்ப அப்படியே நம்ம ஆமா அந்த ஸ்டார்டிங்லயே தெரிஞ்சிரும் அது அப்படியே மேல வந்து பெண்டா வருது. இந்த மீன்ல எவ்வளவு வருங்க இதுல இருக்குது? எல்லாமே அதே ரேட்டு தான். ஒரு சில கஸ்டமர்ஸ் சைஸ் சின்னதா வேணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு லைஃப் ஜாஸ்தி இருக்கும். அவங்க காசு கொடுத்து வாங்குறாங்கன்னா இந்த ஃபிஷ் ஒரு 1 year 1.5 year 2 years வரைக்கும் அவங்க கிட்டே இருக்கணும்னா சின்ன சைஸ் ஆர்டர் பண்ணுவாங்க. ஓகே. காத்து தள்ளுது வீடியோவே எடுக்க விட மாட்டேன். காத்து தான் எப்படி தண்ணியெல்லாம் எப்படி ஆடுது. பெண்ட் ஆகுறது எதுவுமே பண்ண முடியாதுதான் சொல்றீங்க. ஆமா ஆமா. அது எதனா ரீசன் எதனா தெரியுதுங்களா? இதனால எனக்கு என்ன ஸ்ட்ரோக் வர மாதிரி என்னன்னு தெரியல. இது மொத்தமாவே தண்ணி சேஞ்ச் பண்ணும் போதெல்லாம் தான் அது ஃபீல் ஆயிருக்கு. ஒரு அடியா தண்ணி சேஞ்ச் பண்ணும்போது அது கெஸ் பண்ண முடியல. ஆமா ஆமா. ஓகே. இதெல்லாம் ஃபுல் பிளாக்குங்களா? ஃபுல் பிளாக். ஃபுல் பிளாக் ஃபுல் ரெட் எல்லாம் எப்பயுமே ஸ்டாக்ல இருக்கும். கேலக்ஸி சாம்சங் சாலிட்ஸ்மே இப்ப பண்றீங்க? ஆமா ஆமா. அதுல இருந்து கிடைக்கிறதுங்களா? இல்ல 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 தனியாவே பண்றதுதான் பிளாக்கும் ரெட்டும். ஓகே. எல்லாமே ஃபிளேர் பண்ணாதான் அதோட அழகே காட்டும். இப்போ கார்ட்ஸ் பொறுத்து அது ஃபிளேர் பண்ணும்போது தான் ஓகே அதோட ஸ்டைல். 2 வருஷம் வந்து முன்னாடி வந்தப்ப ஆர்டிமியெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அடுக்கி வச்சிருப்பீங்க குட்டிங்களுக்கு ஃபீட் பண்றதுக்காக. இப்போ எப்படி ஃபீடிங் எதனா மெத்தட் மாத்தி இருக்கீங்களா இல்ல அதே தான் ஃபாலோ பண்றீங்களா? இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு மொயினா காமிக்கிறேன். அது வந்துட்டு ஆர்டிமியாவோட சைஸ் சின்னதா தான் இருக்கும். அதனால அதே ஆக்சுவலா அடல்ட் மொயினாஸ் வந்து பெருசா இருக்கும் இல்லீங்களா? ஆமா ஆமா. அதுல இது இந்த மொயினா வந்து அப்படியே அதே மாதிரி தான் அடிச்சு காமிச்சது எடுத்துடலாம். டைரக்டாவே நம்ம வந்து ஃபீட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அதனால கவுண்டும் நல்லா வருது. ஆர்டிமியாவோட எக்ஸ்பென்ஸும் இப்போ சேவ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. அது பட்ஜெட் வைஸ் கட்டுப்படி ஆகுது. பட் அதே சர்வைவல் ரேட் உங்களுக்கு வருதுங்களா? சர்வைவல் ரேட்டு நல்ல ஜாஸ்தியா தான் இருக்கு. அது நேச்சுரலா வந்துட்டு வளர்ற மாதிரி இருக்கு. நம்ம எப்படி செட்டப் பண்றேன்னா ஒரு பெரிய டேங்க் ஒன்று செட் பண்ணிடும். அதுல மொயினா நிறைய இது டப்பு சொல்றீங்களா இல்ல கிளாஸ் டேங்குங்களா? இல்ல டப்புலே வந்து
ஃபர்ஸ்ட்லேயே வந்து பிடிச்சி வச்சிருவோம், தண்ணி பிடிச்சி வச்சு அதில் நிறைய லீஃபு அதெல்லாம் போட்டு வச்சு அதிலே வந்து மொயினா வந்து க்ரோ ஆகிடும். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் ப்ரீட் ஆன டேங்குக்கு நம்ம வந்து அதுலேருந்து கலெக்ட் பண்ணிவிட்டு போட்டு விட்ருவோம். ஓகே. மொயினாவும் இந்த டேங்கிலும் லீஃபு இதெல்லாம் இருக்கிறதுனால அதுலேயே வந்து ரீப்ரொடக்ஷன் ஆகிறதுனால அதில் சின்ன சின்னதாக வரும். இப்போ எல்லோ கேலக்ஸி சொல்லுவாங்க நார்மலாக, மற்ற ரெட்டு ஆரஞ்சு அது கூட கம்பேர் பண்ணுறப்ப எல்லோ கேலக்ஸியில் ரிசல்ட் கம்மியாக வரும்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம். உங்களுக்கு எப்படி இப்போ ரிசல்ட் கம்மியாக வந்திருக்கா? செலோஃபைன் ஜாஸ்தியாக தான் இருக்குது, எல்லோ கேலக்ஸி ஜாஸ்தியாக தான் வருது. ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே சரி ரைட்டா. அடுத்து இதெல்லாம் என்ன இருக்கு டப்புலாம்? இதுல எல்லாமே வந்து கேலக்ஸி ஃபீமேல்ஸ், சாமுராய் ஃபீமேல்ஸ். இதெல்லாம் சாமுராய். இதெல்லாம் சாமுராயோட ஃபீமேல்ஸ். ஓகே. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேங்கல்ல, இப்போ என்னோட ஃபார்மில் இருக்கிற சாமுராய் அந்த வீடியோ காமிச்சிருந்தீங்களே. ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகே. வீடியோல இருக்கிறது வந்து ஆக்சுவலா நல்ல குவாலிட்டி பார்த்து. ஓகே. இப்போ அதில் ப்ரீடிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டப்பு இருக்கு. ஆமா. டப்புக்குள்ள ஒரு குட்டி சின்ன டப்பு வச்சு அதில் ப்ரீட் பண்ணிருந்தீங்க. ஆமா ஆமா. அது எதுக்குன்னா அந்த பெரிய டப்புல அந்த காத்துல வந்து அந்த பபிள்ஸ் எல்லாம் உடையாம பாக்குறதுக்காக. ஓ, அதுக்காக வந்து அந்த மாதிரி வச்சிருந்தீங்க. அவுட்டோர்ன்றதால. ஆமா. ஓகே. நம்ம வந்து இந்த அவுட்டோர்ல பண்றதுனால ஏதாவது பாம்பு அந்த மாதிரி எல்லாம் வருது, பூனை எல்லாம் வந்து அது தட்டி விடும். அந்த மாதிரி இது அவாய்ட் பண்றதுக்காக மெயினா காத்து தான். கீழே போற எக்ஸ் எல்லாம் கீழே விழுந்துரும். சரி சரி சரி. இதெல்லாம் கேலக்ஸி ஃபீமேல்ங்களா? ஆமா, கேலக்ஸி ஃபீமேலுமே கஸ்டமர் பார்த்து தான் புக் பண்ணிப்பாங்களா? ஒரு சில பேர் நம்மளை நம்பிட்டு வாங்கிடுவானுங்க. இல்லை, ஒரு சில பேருக்கு பர்டிகுலர்லி எந்த ஃபீமேல் அனுப்புறேன்னு பார்த்து அவங்களுக்கு காமிச்சு வீடியோ போட்டு தான், மோஸ்ட்லி வீடியோஸ் கொடுத்து தான் சேல் பண்ணோம். ஓகே ஓகே. இல்லைன்னா ட்ரஸ்டாக இருந்தீங்கன்னா அது அவங்களுக்கு ட்ரஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இன்னும் நல்லதாக பார்த்து போட்டு விட்டுருவானுங்க. ஓகே ஓகே. வீடியோனா நீங்கள் எது உங்களுக்கு பிடிச்சதோ போடுங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நல்லதாக தான் போடும். ஓகே. எல்லாமே இது கேலக்ஸிஸ் தான். கேலக்ஸிஸ் தான். ரெட் கேலக்ஸி இருக்கும். இந்த ஃபீமேல்லாம் கம்யூனிட்டியா விடணும்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்டலாம் கேட்குறாங்க. உங்ககிட்ட அந்த மாதிரி என்கரேஜ் வரும், எனக்கு ஒரு 5 ஃபீமேல் கூட இல்லை ஒரு 10 ஃபீமேல் மட்டும் கொடுங்கனாலும் கொடுப்பீங்களா? கொடுத்துரும். ஓகே. அதுவும் குவாலிட்டியை பொறுத்து ப்ரைஸிங்களா? ஆமாம் ஆமாம். 100 rupees நார்மலாக ஒரு நல்ல குவாலிட்டி. ஓகே. அவங்களுக்கு பர்டிகுலராக இந்த மாதிரி ரெட்டில் இந்த மாதிரி வேணும் அப்படி இருக்கிற நல்ல குவாலிட்டிஸ் வேணும்னா எவ்வளோ இருக்கும் ஒரு ஃபீமேலு? 150 தான் மேக்ஸிமம். 150. ஓகே. 10 ஃபீமேல் வேணும்னா ஒரு 1500 இருந்தால் வாங்கிக்கலாம். ஆமாம். அது நல்ல குவாலிட்டி. 70 to 100 அந்த ஆவரேஜ் அந்த ரேட். ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலாக இந்த ஃபீமேல் எனக்கு நல்லா பிடிக்கும், பர்சனலாக பிடிக்குமா? ஆமாம். அப்போ இதெல்லாம் ப்ரீடிங்க்கு நீங்கள் எடுத்து வைப்பீங்களா இல்லை கொடுத்துருவீங்களா? இல்லை, கொடுத்துருவோம். பேரண்ட் இம்போர்ட்டட் தான் போடுவீங்க. ஃபர்ஸ்ட்லேயே வந்து எடுத்து வச்சிரும். அப்படியா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வரும்போது அதில் நல்ல க்ரோத்தாக இருக்கிறதுல ஃபாஸ்ட்டாக க்ரோத்து கலர் எல்லாம் வந்ததை மட்டும்தான் ப்ரீடிங்காக ப்ரூட் ஸ்டாக்காக எடுத்து வச்சிரும். ஓகே. அதாவது அந்த ஆல்ஃபா ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய மீன் எடுத்து வச்சிருவீங்க. நல்ல கலர் பேட்டர்ன். ஓகே. எல்லோ கேலக்ஸி ஃபீமேல் இருக்கும். ஓகே. ஸ்டாக் நிறைய வச்சிருக்கீங்க. காத்து தள்ளிடுச்சா? இல்லை, நீங்க தள்ளிட்டீங்களா? பேண்ட் போட்டுருச்சு. இது இங்க எனக்கு இதுல ஓஹெச்எம் காட்டுறீங்க, பிளக்கார்ட்ஸ் இருக்கு. இதை தாண்டி வேற எதனா இப்போ ஸ்டாக் இருக்குங்களா? டம்போ ஏர்ஸ், கமர்ஷியல் கிட் ஓஹெச்எம்ஸ் எதனா இருக்குங்களா? ஒயிட்டு ரெட்டு இந்த மாதிரி நார்மல் ஓஹெச்எம்ஸ் இருக்கு. இதுக்குள்ளே இருக்கும், எங்க இருக்குன்னு தெரியல. நேற்று தண்ணி எல்லாம் மாத்துறதுனால. ஓகே. அதான் சொன்னீங்களா உங்க பொண்ணு தானே அடிக்கிருக்காங்க? ஆமா ஆமா. சாலிட் ஓஹெச்எம்ஸ் இருக்கு. ஆமா. ஒயிட்டு பட் கரண்டா இப்போ பிளக்கார்ட் ஹோல்சேல்ல கேட்டாலே கொடுக்கலாம் போல. நீங்க நிறைய ஸ்டாக் இருக்கு. ஹோல்சேல் பண்ணுவீங்களா நீங்க? பண்ணிட்டு தான் இருக்கும். ரொம்ப ஓவரா வந்து ஸ்டாக்ஸ் இருக்கும்போது கிளியர் பண்ணிடும். சரி சரி ப்ரோ. ஹோல்சேல்னா ஆனால் ரீட்டைலோட ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக தான் கம்மி தான். இப்போ அவதாரும் சாமுராயும் ரெடி ஆகிட்டு இருக்கு. அது நெக்ஸ்ட் மந்த். எத்தனை பீஸ் இருக்குங்க? அது ஒரு 2 பேட்ச் தான் பண்ணது. அரௌண்ட் 400 சாமுராய் இருக்கும், 400 கிட்ட இதுவும். ஓகே. அது ஃபுல் பேட்சும் வந்துருச்சு. ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மொயினா வச்சு தான் நான் ப்ரீடிங் பண்றேன். ஓகே. மொயினா வந்து மைனா மைக்குரான்றது ஒன்று இருக்கு. அதை வச்சு ப்ரீடிங் பண்ணும்போது என்னன்னா ஃபுல்லாவே
பெரிய ஒரு டேங்க் செட் பண்ணிட்டு அதில் ஃபுல்லாக மொயினா இறக்கி விடும். ஓகே. மொயினா அதிலே க்ரோத் ஆகும்போது ப்ரீடிங் டேங்குக்கு அதுலேருந்து அப்பப்போ போட்டு விட்டு அதே லீஃபு தண்ணி எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால அந்த தண்ணி மொத்தமாகவே இதில் போடுறதுனால அதிலே ரீக்ரோத் ஆன மொயினா சாப்பிட்டு குட்டிங்க இருக்கிற டேங்க்ல ரீக்ரோத் ஆயிடுது. அதுல நல்ல ரிசல்ட் இருக்கு, செலவும் கம்மி தான். அது பேர் வந்து மொயினா மைக்ரோ. இப்போ அது ஸ்டார்டரா யாராச்சும் கஸ்டமர் வேணும் கொடுத்துரும். அது ஸ்டார்டர் என்ன ரேட்டுங்க வரும்? 60 rupees தான். 60 rupees. அதுக்கு டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்ட்ரா ஆகும். ஆமா, எக்ஸ்ட்ரா. வெளியே மற்ற ஊர்ல இருக்கவங்களாம் அனுப்புனா டிரான்ஸ்போர்ட்டே அதிகமாக வந்துடும். ஆமா. அது இப்போ இந்த நான் மொயினாலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். மொயினா டாஃப்னியா ரெண்டுமே ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு மொயினா வந்து பார்த்தீங்கன்னா பொசுக்கு கிராஷ் ஆயிரும். கொஞ்சம் ஈஸ்ட் கூட போட்டாலும் கிராஷ் ஆயிரும், போடலனாலும் கிராஷ் ஆயிரும், தொல்லையா இருக்கும். இப்போ நீங்க வச்சிருக்க அந்த மொயினா மைக்ரோபா அது எப்படி இங்க இருக்கு? அது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இல்ல ஆக்சுவலா அது காமிச்சா வந்து கேமரால விழாது, ரொம்ப குட்டிஸா இருக்கு. குட்டியா தான் இருக்கும். ஸோ அதனாலதான் அது பாக்குறேன். மெயின்டெனன்ஸ் எப்படின்னா எப்பயுமே நம்ம வந்து ஒரு பேக்கப்புக்காக ஒரு 4-5 வந்து சின்ன டப்பால எடுத்து வச்சீங்கன்னா அது கிராஷ் ஆகிறதுல இருந்து நம்ம சர்வை பண்ணிக்கலாம் எப்படியும். பட் கிராஷிங்ன்றது இருக்கு. அது நம்ம ஈஸ்ட் நம்ம போட்டு பை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதோட அளவு தெரிஞ்சிங்கன்னா அதுக்கப்புறம் ஒண்ணுமே ஆகாது. ஓகே. அப்புறம் ஒரு அடியா ஒரு நாளைக்கு போடுறதுக்கு பதிலா 2 டைமா போட்டு 50-50 கம்மியா போட்டா உங்களுக்கு மொயினாவோட ப்ரொடக்ஷனும் ஜாஸ்தியா இருக்கும், அது கிராஷ் ஆகாம பாத்துக்கலாம். ஓகே. சரி ரைட் ப்ரோ. பீட்டாஸ் எல்லாமே பார்த்துட்டோமா? ஓகே. இன்னும் எதனா இருக்குங்களா? இல்ல எல்லாம் முடிச்சிட்டோமா? சரி ரைட்டு ப்ரோ. உங்க நம்பர் நான் டிஸ்பிளேல கொடுத்துறேன். ஓகே. லொகேஷன் கொடுக்கலாங்களா இல்ல கால் பண்ணி வந்துட்டோமா? லொகேஷன் கொடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி லொகேஷன் கொடுத்துறேன். கால் பண்ணிட்டு தான் வரணும். நான் வந்து இல்ல நான் நம்பர் மட்டும் கொடுத்துட்றேன், கால் பண்ணிட்டு வேணும்ன்றவங்க வந்துப்பாங்க. இது எந்த இடம் ப்ரோ? கோயம்புத்தூர் ராமநாதபுரம். அதான் நான் போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுடுறேன், வேணும்ன்ற அதை பார்த்து வந்து. ஓகே. சரிங்க ப்ரோ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.